ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணி செய்ய போகிறோம். இன்றைக்கி லஞ்சுக்கு தான் நான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். வெஜ் பிரியாணி செஞ்சிட்டோம்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குருமா செய்வாங்க. ஆனால் நம்ம குருமாலாம் என்றைக்குமே நம்ம வந்து வெஜ் பிரியாணிக்கு நான் செய்ய மாட்டேன். ஏன்னா நம்ம வீட்டில் யாருக்கும் வெஜ் பிரியாணியாக இருந்தாலும் சரி, நெய்ச்சோராக இருந்தாலும், ஜீரா ரைஸ் இந்த மாதிரி ரைஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாம்பார் வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும், இல்லைன்னா வெறும் பருப்பு கடைஞ்சிக்கிட்டால் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா தால் ஃப்ரை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ண போகிறேன். அது நம்ம எப்பயுமே நார்மலாக செய்கிற பருப்பு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தாளிச்செல்லாம் விட்டு நம்ம பருப்பு ஒன்று பண்ண போகிறோம். அதுதான் இன்றைக்கி நம்ம கிச்சன். சைடிஷ் வேணும் அப்படின்னா முட்டை எதுனா வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். முதல்ல நான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். நம்ம இப்போ ஒரு சமையல் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா, செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி முதலே நீங்கள் வெட்டி மற்ற பாத்திரங்கள் எல்லாம் எடுத்து சிங்கில் போட்டுட்டு நம்ம கிச்சன் கிட்ட நமக்கு தேவையானதை மட்டும் வச்சுட்டு நின்றுட்டிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். நீங்கள் எப்போ பிளான் பண்ணாலுமே நீங்கள் எல்லாத்தையும் வெட்டி எடுத்து வச்சுட்டு அங்கே இருக்க தேவையில்லாத பாத்திரங்கள் இந்த மாதிரி இருக்கலாம் தூக்கி சிங்கில் போட்டுட்டு முக்கியமான பொருளை மட்டும் பக்கத்தில் வச்சுட்டு சமைச்சிங்கன்னா சட்டுன்னு உங்களுக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். இப்போ நம்ம முதல்ல பருப்பு வேக வச்சிடலாம். நான் வந்து இதில் 1 டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதுதான் இப்போ நம்ம வந்து வேக வச்சிடலாம். ஒரு சின்ன குக்கர் எடுத்து அதில் பருப்பு போட்டுறேன். பருப்பை வந்து கழுவி எடுத்துக்கிறேன். பருப்புக்கு தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். கொஞ்சம் பூண்டு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நம்ம வந்து பருப்பை வேக வச்சுட்டு கடைசியில் தான் தாளிக்க போகிறோம். அப்புறம் தக்காளி வந்து ஒரு சின்ன தக்காளி, ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம பருப்பு வந்து தக்காளி போட்டால் பொங்கி வராமல் இருக்கும். அதுக்காக தான் நான் ஒரு தக்காளி இது கூட சேர்த்து போட்டு வேக வச்சிட்றேன். இப்போ தண்ணி சேர்த்துருவோம். பருப்பு வேக வைக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம். நம்ம குருமா இந்த மாதிரியெல்லாம் செய்வோமே, நீங்கள் ஏன் பருப்பு செய்கிறீங்க, பருப்பு நல்லாவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. நீங்கள் செஞ்சதே இல்லை அப்படின்னா ஒரு நாளாவது நீங்கள் வெஜ் பிரியாணி, எம்டி பிரியாணி, இல்லை நம்ம நான்வெஜ் பிரியாணியை கூட எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிரியாணி, நெய்ச்சோறு, அப்புறமா ஜீரா ரைஸ், இந்த மாதிரி ரைஸ் எல்லாம் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் மாதிரி தாளித்து செய்கிறீங்க. தக்காளி சாதம், இந்த மாதிரி எதாக இருந்தாலுமே நீங்கள் சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். சாம்பார் ஊற்றி சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பருப்பு குழம்பு நல்லா காரசாரமாக செஞ்சு இது கூட ஊற்றி ஒரு முறையாவது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அடிக்கடி நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரியாணியெல்லாம் செய்கிறப்போ நீங்கள் கண்டிப்பாக பருப்போ இல்லைன்னா சாம்பாரோ, இந்த மாதிரி காய் போட்டு சாம்பாரோ இல்லை பருப்போ இதுதான் செய்வீங்க. அந்தளவுக்கு ருசி வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணிக்கு தேவையான எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளித்து விட்டுறலாம். குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 3 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, அப்புறமா பிரிஞ்சல் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். அவ்வளோதான், நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்ததாக பெரிய வெங்காயம் 3, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 தக்காளி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துறேன். தக்காளி வதங்கினதுமே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 1.25 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கிடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறமா நான் வந்து காய் எடுத்திருக்கேன். ஒரு கேரட்டும், ஒரு 4 பீன்ஸு, அப்புறம் ஒரு காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொத்து எடுத்து சின்னதாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு வேக வச்ச பச்சை பட்டாணி, அதையே சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். அடுத்து புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். 3 பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லெமனையும் புழிஞ்சிடலாம். புழிஞ்சிட்டு மொத்தமாக நல்லா வதக்கி விடுவோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து அரிசி போட்டுடலாம். 1/2 மணி நேரம் கிட்ட ஊற வச்ச சீரக சம்பா அரிசி போட்டு இது போல் கலந்துருவோம். அரிசி போட்டதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த படியில் தான் நான் 1.5 படி அரிசி சேர்த்தேன். இப்போ இதில் தான் நம்ம தண்ணியும் சேர்த்துக்க போகிறோம். 1, 1.5, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்துருவோம். நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து சரி பார்த்துட்டு தண்ணி பாருங்கள் ரொம்ப எல்லாம் இல்லை, கம்மியாகிருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம்.
தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த அரிசியும் தண்ணியும் ஒரு சரியான அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தம் போட்டுக்கணும். பக்கத்தடுப்பில் வந்து நான் தோசைக்கல் வச்சுருக்கேன், அதில் தான் நம்ம தம் போட போகிறோம். விசிலெல்லாம் விட வேணாம், நம்ம குக்கர் மூடி போட்டுட்டு தூக்கி அதில் வச்சு ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இறக்கிக்கிட்டால் போதும். தோசைக்கல் வந்து நல்லா சூடாயிருச்சு. இப்போ நல்லா சூடானதுக்கப்புறம் என்ன பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சிடணும். நல்லா ஃபுல் சிம்மில் வச்சுட்டு அது வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட அது பாட்டுக்கு இருக்கட்டும். நம்ம இதில் வந்து பருப்பெல்லாம் தாளித்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம பருப்பு தாளித்து விட்டுக்கலாம். அது வேக வச்சு நம்ம இறக்கிட்டோம் இல்லையா, இப்போ நம்ம தாளிக்கலாம். அதுக்கு வெங்காயம்லாம் நான் வெட்டி எடுத்து தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பக்கத்தடுப்பில் பார்த்திங்கன்னா முட்டையும் வேக வச்சிடலாம். ஒரு பக்கம் முட்டை வேகட்டும். ஒரு பக்கம் பாப்பா என்ன செய்கிற? ஏய் ஏ குட்டி பொண்ணு, ஏ குட்டி பையா, அங்கே என்ன செய்கிற? எனக்கு என்னமோ இங்கே பாரு, எப்போ பாரு இந்த மீன் தண்ணியவே குடிக்காமல் உனக்கு ஊற்றி வச்சிருக்க தண்ணியை குடிடி, குடிடா குடிடா குடிடா. இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு, உடைய வீடியோ எடுக்கிறாங்க பாரு, அங்கே பாரு பாப்பு, இங்கே பாருறா. ஏ நீ சீன் போடுற, ஓவரா சீன் போடுற. இப்போ ரொம்ப சீன் போடுறான். கொஞ்சம் கொஞ்சம் வர வர வளர்ந்துட்டோன்னு சொல்லிட்டு சீன் தாங்க முடியலங்க. அதுங்க அவ்வளோதான். பருப்பு தாளிக்கிறதுக்கு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் சீரகம் பொரிஞ்சதுமே பெரிய வெங்காயம் ஒன்று, கொஞ்சம் பூண்டு. பெரிய வெங்காயம் வந்து 1 இல்லைன்னா 2 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்துருவோம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ரொம்பவும் பொன்னிறமாக வதக்க வேணாம். அடுத்து 2-3 தக்காளி, 3 இல்லைன்னா 2. பெரிய தக்காளி இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் 3. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், இதையும் கலந்துருவோம். கலந்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு பருப்பு வந்து வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா கடைஞ்சிட்டு அதில் ஊற்றிக்கலாம். பருப்பு ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துருவோம். தேவையான உப்பு சேர்த்துட்டு கலந்துருவோம். அதிக நேரம்லாம் வேக வேணாம், சும்மா ஒரு 3 நிமிஷம் அப்படி இந்த மாதிரி கொதிக்க விட்டுட்டு இறக்கிக்கிட்டால் போதும். மசால் வாடையெல்லாம் போயிடுச்சு பாருங்கள். இந்த இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் தூவிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான், அருமையான குழம்பு ரெடி. பிரியாணி தம் வச்சுட்டு அதுக்கப்புறமா பருப்பு தாளித்தோம். பருப்பு வந்து இறக்கி அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. முட்டையும் வேக வச்சு முட்டையும் ஆஃப் பண்ணியாச்சு. குக்கர் பார்த்திங்கன்னா நம்ம 20 நிமிஷத்துக்கிட்ட தம் வச்சுருந்தோம், அதையும் இப்போ வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ எல்லாமே ரெடி. கடைசியில் இது தம் இறங்குறதுக்குள்ளே நம்ம முட்டையும் வறுத்து எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து கரெக்டாக எல்லா வேலையும் முடிஞ்சிடும். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு, ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி போட்டு லைட்டாக கலந்து விட்டுருங்க. ரொம்ப எண்ணெய் சூடாகிருச்சுன்னா நீங்கள் அடுப்பை கூட ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ முட்டையை போட்டு வறுத்துக்கலாம். சும்மா வெறும் முட்டையை சாப்பிட்றதுக்கு பதில் இந்த மாதிரி நம்ம உப்பு மஞ்சள் தூள் போட்டு வறுத்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து கொஞ்சம் காரசாரமாக நல்லாயிருக்கும் இல்லையா, அதுக்காக தான். மற்றபடி வேறு ஸ்பெஷல்லாம் இதில் ஒன்றும் இல்லை. சூப்பராக பார்த்திங்கன்னா தம்லேயேவும் வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தண்ணி ஓரளவுக்கு இருக்கிறப்பயே நம்ம தம்மு வச்சாச்சு. அதனால் நல்லா அரிசியும் வெந்திருக்கு, நல்லா குலையாமலும் வந்திருக்கு. எப்படா தம்பி இருக்குது வெஜ் பிரியாணி? இந்த பிரியாணி மாதிரி இருக்கு பார்த்துக்கோங்க, பிரியாணி மாதிரியே இருக்காம்மா. வெஜ் பிரியாணி வந்து தம்பிக்கு பிடிக்கவே பிடிக்காது. இன்றைக்கி தான் வெஜ் பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்றான். எப்படி வேணாலும் நீங்கள் செஞ்சு கொடுங்க, வெஜ் பிரியாணி அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. மாமாவுக்கு வந்து வெஜ் பிரியாணி மட்டும்தான் பிடிக்கும். நான்வெஜ்ஜில் அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம். ஒரு வீட்டில் 4 பேர்னா 4 பேரும் 4 விதமாக தான் இருக்காங்க. சரி, அப்படி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நான் சொன்னேன், முன்னாடியே சொல்லிட்டேன், இது போல் நீங்கள் எந்த ரைஸ் பண்ணாலும் நீங்கள் கொஞ்சம் பருப்பு பண்ணிக்கிட்டீங்க, இல்லைன்னா சாம்பார் காயெல்லாம் போட்டு சாம்பார் வீட்டில் இருந்தால் கூட நீங்கள் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் வந்து இதுக்கு சைடிஸ் வந்து முட்டை வறுவல் பண்ணியிருக்கேன். சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன், ரொம்ப காரசாரமெல்லாம் இல்லை. கொஞ்சம் அந்த வெறும் முட்டையை சாப்பிட்றதுக்கு பதில் கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு வறுத்து நம்ம சாப்பிட்டோம்னா அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நாளாக சப்ஸ்கிரைபே ஆகாமல் அப்படியே நின்றுட்டுருக்கு. கொஞ்சம் சப்ஸ்கிரைபை பண்ணி விட்டிங்கன்னா நானும் கொஞ்சம் மேலே இன்னும் கொஞ்சம் போயிடுவேன். அதனால் பார்த்து சப்ஸ்கிரைபை பண்ணி விடுங்க.